வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்க போறோம். தவா பன்னீர் புர்ஜி பாருங்க, எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. கலர், டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. சப்பாத்தி, பூரி, நான், பாவ், பிரெட் இது எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நமக்கு சப்பாத்தி, பூரி, நான், ஈவன் பிரெட் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தவா பன்னீர் புர்ஜி பண்ண போறோம். ரோட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா தோசை கல்லு கொஞ்சம் சென்டர்ல குழிவா இருக்கும், நல்லா அகலமா இருக்கும். அதுல பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இந்த தவா பன்னீர் புர்ஜி அதே மாதிரி இந்த குழிவான தோசை கல்லுல அதே ஸ்டைல்ல பண்ண போறோம். எப்பயுமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே ஸ்பெஷல் தான். நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த கலர், டெக்ஸ்டர், வாசனை எல்லாமே நம்மள ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணும். நமக்கு அவங்க அந்த மிக்ஸ் பண்றது அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாவும் இருக்கும். ஆனா அது பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸி தான். ஈவன் சொல்லணும்னா நம்ம கடாயில பண்றதோட கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க அதே ஸ்டைல்ல இந்த தவா பன்னீர் புர்ஜி வீட்லயே நம்ம ஈஸியாவும் குவிக்காவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தவா பன்னீர் புர்ஜி பண்றதுக்கு இந்த நம்ம தோசை கல் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பாருங்க சென்டர்ல இப்படி பள்ளமா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கல் எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரீட் சைட்லாம் இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதுலயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம விட்ட எண்ணெயும் வெண்ணையும் நல்லா சூடாயிடுது. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சியை கிரேட் பண்ணிருக்கேன், பூண்டு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1 இன்ச் இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேடா இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதை போல கிரேட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். நம்ம இதுல சேர்க்கிற எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணணும், அப்பதான் டெக்ஸ்டர் நல்லா வரும். தக்காளியை இதை கூட நல்லா மேஷ் பண்ணி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருக்கு, பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற அந்த பவுடர்ஸோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். நம்ம தண்ணி விடாம அப்படியே வதக்கணும் அப்படின்னா அந்த மசாலாவோட கலர்ஸ் எல்லாமே மாறி போயிடும், கருப்பாயிடும். தண்ணி விட்டோம்னா இது நல்லா வதங்கும். நான் இன்னொரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. பார்த்தாலே நமக்கு நல்லா ஷைனிங்கா தெரியுது பாருங்க. நல்லா சுத்தியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. டேஸ்ட பேலன்ஸ் பண்றதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ண கடலை மாவு. ட்ரையா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். கடலை மாவு சேர்க்கறதுனால வாசனையும் டேஸ்டும் நல்லா இருக்கும். அதே நேரம் இதோட டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா வரும். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா வதங்கியாச்சு. நமக்கு இந்த பன்னீர் புர்ஜியோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், தேவைப்பட்டா நம்ம திரும்பவும் சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி சேர்க்கிறேன். டோட்டலா இதுல 3/4 கப், அதாவது ஒரு 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன்.
நல்ல இப்படி முத்து முத்தா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 200 கிராம் பன்னீர் கிரேட்டர்ல வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா வரும், நமக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஜென்ட்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாவ் அப்படின்னு வரும் இல்லையா, பாவ் பாஜியோட பாவ், அதோட கூட தொட்டு சாப்பிடலாம். இதுல கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும். ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுல சேர்த்துக்கலாம். மேல கொஞ்சம், அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், அப்பதான் வந்து நமக்கு பன்னீர் வந்து சாஃப்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சில பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. தவா பன்னீர் புர்ஜி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். தவா பன்னீர் புர்ஜி அப்படியே வீடே மணக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு வந்து நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியோட இந்த தவா பன்னீர் புர்ஜியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, பூரி, நான், பட்டர் நான், ஈவன் வந்து பிரெட் இருந்தா கூட போதும். பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு இது தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இல்ல பாவ் பாஜி அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா, அந்த பாவ் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த ஸ்டால்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட், டெக்ஸ்டர், கலர், ஃபிளேவர் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. அந்த குழிவான தோசைக்கல் இருந்தா நம்ம அதுல பண்ணிக்கலாம். அதுல பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த தோசைக்கல் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், நல்லா கொஞ்சம் வைடா இருக்கும், ஹீட்டும் வந்து நல்லா ஈவனா ஃபுல்லா அகலமா வந்து கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரை பண்றது எல்லாமே வந்து ஈவனா ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். தோசைக்கல் இல்லை அப்படின்னா கடாயிலையும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எண்ணெயும் பட்டரும் சேர்த்து நான் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் ரிச்சா பண்ணணும் அப்படின்னா நீங்க பட்டர் மட்டும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பன்னீர்ல பண்ணணும், ரொம்பவே நல்லா இருக்கும், அது ஹெல்தியாவும் இருக்கும். ஈஸியா வந்து பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த பன்னீர் புர்ஜிக்காக நம்ம பன்னீர் பண்ணும்போது இந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம துணியில கட்டி வைப்போம் இல்லையா, அந்த தண்ணி ஃபில்டர் ஆன உடனேயே நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியமே இல்லை, அது இன்னும் சாஃப்டா இருக்கும். இந்த தவா பன்னீர் புர்ஜிக்கு வந்து மெயினா என்னன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்டர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ட்ரை மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மிளகாய் பொடி, இந்த பாவ் பாஜி மசாலா, கரம் மசாலா, அதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது ட்ரை ஆறுது அப்படின்னா உடனே கொஞ்சம் தண்ணியை விட்டுடுங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியா அது ஃப்ரை ஆகி கலரும் மாறிடும், அந்த ஃபிளேவரும் வந்து அதுல போயிடும். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தவா பன்னீர் புர்ஜி நீங்க வந்து எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடுறத விட ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில சாப்பிடணும் அப்படின்னு தோணவே தோணாது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தவா பன்னீர் புர்ஜியை நீங்க இந்த தோசை தவால பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாவும் பர்ஃபெக்டாவும் அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.